வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். மன்னிப்பு கேக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சும் அத கோட்டை விட்டுட்டிய சரவணா. மறுபடியும் ஏன் பேரை ஞாபகப்படுத்தி ஈஸ்வரியோட கோவத்தை நீ இன்னும் அதிகப்படுத்தி இருக்க. இதுக்கு மேல அவ எப்படி சமாதானமாவா? தெரிஞ்சே நான் எதுவும் பேசல ரம்யா, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். ஆனா நான் உன்னை பத்தி பேசலனா கூட ஈஸ்வரி இப்படிதான் கோவப்பட்டுட்டு போயிருப்பா. அவ குணமே அதான். சரி விடு, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். மா வாங்க போலாம். என்ன ரம்யா, நாம என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தோம், கடைசியில இவன் எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கானே. இது சரவணன் தப்பு மட்டும் இல்ல, ஏன் தப்புன்னா நானும் அவனும் ஏற்கனவே வந்த இடத்துல இந்த பிளான போட்டதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. எரியிற தீயில பெட்ரோல் ஊத்துற மாதிரி ஈஸ்வரியோட கோவத்தை இன்னும் தூண்டி விட்டுட்டான். இதை எப்படி அணைக்க போறோமோ தெரியலையே. அத்தை, நீங்க கிளம்புங்க. நான் யோசிச்சுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு சொல்றேன். சரிம்மா. அங்க ஜன்னல் பக்கம் பாரு, அவனை சாகடுறா. விடாத விடாத, அப்படிதான். அது அங்க ஒருத்த ஓடுறான் பாரு, அவன் ஷூட் பண்ணு. என்னது புல்லட் இல்லையா? கத்தி இருக்குல்ல, அதை எடுத்து போடுறா. விடாத விடாத, ஓடுறா பாரு, ஓடுறா பாரு. போடு போடு, அவனை சாகடுறா. என்ன இவன் ரசிச்சு ரசிச்சு கொலை பண்றான்? அத பாரு, எதிரில் ஒருத்தன் வரான் பாரு, ஷூட் பண்ணு. விடாத விடாத, போடுறா போடுறா, அவனை போடுறா. குத்துடா. ஐயோ, ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு, அப்படிதான். விடாத விடாத. பின்னாடி பாரு, பின்னாடி ஒருத்தன் வரான் பாரு, ஷூட் பண்ணு. கேம் வாங்க சார். ஏய் கிளம்புங்க. ஏன்பா கேம்ல தான் வெட்டு குத்து சுடுன்னு சொல்லிட்டு இருந்தியா? நான் கூட நிஜமாவே யாரையோ போட்டு தள்ள பிளான் போட்டுட்டு இருக்கேன்னு பயந்துட்டேயா? நிஜத்திலையும் போட்டு தள்ளுறது உண்டு சார். போட்டு தள்ளுறதுன்னு முடிவு பண்ணிட்டா நிஜம் கேம்னு நான் வித்தியாசமே பார்க்கறது இல்லை. போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். சரி, இப்போ உங்களுக்கு யாரை போட்டு தள்ளணும்? சரவணன். ஏன் சார் பேரை சொன்னதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் என்ன உலக ஃபேமஸா? போட்டோ இருந்தா கொடுங்க சார். உங்களுக்கு பொண்ணு இருக்கா சார்? ஏன் கேட்குற? சும்மா தான் சொல்லுங்க. இருக்கு. அப்போ இவன் உங்க பொண்ணோட லவ்வர், கரெக்டா? என்ன சார் சும்மா ஒரு கெஸ்ல சொன்னா இப்படி ரியாக்ட் பண்ணி கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க சார். இந்த மாதிரி தான் பொண்ணுங்களை லவ் பண்ற பசங்களை போட்டு தள்ள சொல்ற பல பேரை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் சார். இதெல்லாம் யூனிவர்சல் டாட்ஸ் ப்ராப்ளம் போல. பரவாயில்ல, போட்டு தள்ளிடலாம். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப விளையாட்டுத்தனமான ஆள் மாதிரி தெரியுது. ஆனால் இது விளையாட்டு இல்லை, சீரியஸான மேட்டர். இவனால் என் நிம்மதியே போச்சு. எல்லாத்துக்கும் மேலே என் பொண்ணே என்னை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு என் பேச்சு கேட்டு ஃபாரினுக்கும் போகமாட்டான், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான்.
அதனால தான் அவனை முடிக்கணுன்ற ஒரு முடிவுக்கே நான் வந்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி, இவன் மிஸ்ஸே ஆகக்கூடாது. ம் அதனால தான் அடியாளுங்களை தேடி போகாம உன்னை தேடி வந்திருக்கேன். நீங்கள் இவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை சார். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பேமெண்ட்டை செட்டில் பண்ணால் போதும். வேலையை முடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒன்று, நம்மக்கிட்ட இந்த அட்வான்ஸ் கொடுக்கறது, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணுற கதையே கிடையாது. முன்னாடியே ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடணும். அப்போ தான் என்னால் மன திருப்தியோட வேலை செய்ய முடியும் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ காசை ஃபுல்லாக வாங்கிட்டு வேலையை சொதப்பிட்டா அப்போ நீங்கள் கிளம்பலாம். நம்பிக்கை இல்லாத ஆளோட நான் ட்ராவல் பண்ண மாட்டேன். நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க சார். சரி, ஓகே. உனக்கு நீ கேட்ட பணம் உன் கைக்கு வந்துடும். தட் குட் சார். வேலையை எப்போ முடிப்ப? இப்போ தானே சார் ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்க. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி. அப்புறம் அவனோட ஃபோட்டோ, அவனை பற்றின டீட்டெயில்ஸு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க சார். ம் ம் நான் வரேன். ஓகே சார். மா, என்னடி? இங்க வா. மா, குழிப்பணியாரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. நீ செஞ்சு தரியா? அடி பாவி, கட்டின புருஷன் கூட கோச்சுக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு குழிப்பணியாரம் கேக்குதா உனக்கு? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்து எந்த வருத்தமும் இல்லாம குழிப்பணியாரம் கேக்குறான் தானே யோசிக்கிற? ஏன் சண்டை போட்டா பிடிச்சது சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? சரி, நீ ஒன்னும் செய்ய தேவையில்ல, நான் அப்பா கிட்டே பேசிக்கிறேன். ஐயோ, அந்த ஆளு இதை கேட்டா பிள்ளைக்கு பிடிச்சத கூட செஞ்சு தர முடியாதான்னு கண்டுபிடி பேசுவாரே. இப்பவும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ தெய்வமே, நான் எதையுமே நினைக்கல. குழிப்பணியாரம் தானே, இதோ செஞ்சு தரேன். சரியா? ஈஸ்வரி, என்னம்மா? பாத்திரம் மேல இருக்கு, அத கொஞ்சம் எடுத்துக்கூட. ஏய், நீ தானடி கேட்ட, இத கூட எடுத்து தர மாட்டியா? ரொம்ப பண்றமா நீ. சரி வா, அதோ இருக்கு பாரு. தாலி அறுந்துருச்சுடி. என்னடி இது? பாத்து பண்ண மாட்டியா? மா, எதுக்குமா இப்படி கத்துற? அதுக்கு
குடு. ஏய் நில்லடி. மீனாட்சி, என்னடி ஏய், காலகட்டத்தில் இல்லைன்னு சொல்றேன்ல. வீட்டுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்க? ஆ? என்னம்மா ஆச்சு? ஐயோ ஒன்னும் இல்லப்பா, தாலி அறுந்து விழுந்துருச்சு. அதுக்கு ஏதோ அம்மா ஓவரா கத்திட்டு இருக்காங்க. என்னது, தாலி அறுந்துருச்சு? என்னடி நீ தாலி அருந்து விழுந்தத இப்படி சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? இப்படி தாலி அருந்து விழக்கூடாதுடி. அப்படி விழுதுன்னா ஏதோ அபசகுணமா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அம்மா, நீ பாட்டுக்கு ஏதோ உளறிட்டு இருக்காத. தெரியாம அருந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவா? ம். தங்கம், அத சரி பண்ணி போட்டுக்க, ஒன்றும் ஆகாது. இல்லப்பா, இது கரெக்டா மாற்ற இடத்துலயே அறுந்து போயிருக்கு. எப்படி போடுறதுன்னு தெரியல. அப்புறமா கடையில கொடுத்து பத்த வச்சு போட்டுக்கலாம்ப்பா. ஆ? என்னடி பேசிட்டு இருக்க? இது என்ன சாதாரண செயினா அப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்ற? மா, எதுக்குமா நீ இவ்ளோ ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க? அந்த ஆளையே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருந்தா என்ன, இல்லனா என்ன? எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் கழட்டி வீச போற விஷயம் தானே. அப்புறம் என்ன இப்போ? என்ன, நம்ம அனுப்பின வீடியோ எப்படி வேலை செய்து பார்த்தியா? நீ எல்லாத்துக்கும் இப்படி ஓவர் ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காத. உன் வேலையை மட்டும் பாரு. தங்கம், நீ சொல்ற மாதிரியே அப்புறமா நம்ம ஆசாரிக்கிட்ட கொடுத்து பத்த வச்சு போட்டுக்கலாம். அது வரைக்கும் பத்திரமா சாமி ரூம்ல வை, சரியா? சரிங்கப்பா. சரி வாடா. சரி வா. என்ன இவ தாலிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா? சொல்லுங்க ஆண்டி. ரம்யா, ஏதாவது ஒண்ணு செஞ்சு சீக்கிரமே இவளையும் சரவணனையும் ஒண்ணு சேர்த்து வைமா. ஏன் ஆண்டி, என்ன ஆச்சு? இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? பின்ன என்னம்மா, இவ தாலிவை கழட்டி வச்சிட்டாமா. தாலிய கழட்டி வச்சுட்டாளா? ஆமாமா, தெரியாம அருந்து விழுந்துருச்சு, அதை திருப்பி எடுத்து போடுன்னு சொன்னா அது தேவையில்லைன்னு சொல்றாமா. தாலி அருந்து விழறதெல்லாம் பெரிய அபசகுணம் ரம்யா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க. இப்ப நீங்க என்ன சொன்னாலும் சரவண மேல இருக்கிற கோவத்துல ஈஸ்வரி தாலிய போட மாட்டேன்னு தான் சொல்லுவா. அதுக்கு பதிலா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. நீ சொல்ற மாதிரி செஞ்சா அவ திரும்ப தாலி எடுத்து போடுவாளா ரம்யா? கண்டிப்பா போடுவா. உங்க பொண்ணு பயங்கர வீம்பு பிடிச்சவ. அவளை அவ ரூட்ல போய் தான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். அதனால நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தா ஈஸ்வரி மனசை மாத்தவே முடியாத மாதிரி ஆயிடும். சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். தம்பி கணேசா, ஐயா குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாப்பா. இந்த வந்துட்டேயா, இந்தாங்கய்யா. ஐயா, காலையில இருந்து உங்களை ஒருத்தவர் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காருயா. அப்படியா? வர சொல்லு. சரிங்கய்யா. மாமா,
ஏ கணேசா, ஏண்டா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க, யாரெல்லாம் உள்ள ஒண்ணுன்னு அறிவில்லையா உனக்கு? என்னை பார்க்கறதுக்கு நீ யாரு வந்தாலும் உள்ள விட்டுருவியா? மாமா நான் பண்ணது தப்பு தான். நான் உங்ககிட்ட பேசல, நீ நல்லா கேட்டுக்க. இனிமே யார் என்ன பார்க்க வந்தாலும் என்ன கேட்டுட்டு தான் நீ உள்ள விடணும். சரிங்க. போ சொல்லு முதல்ல. மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர்றத பொறுமையா கேளுங்க மாமா. டேய், இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறா. சரிங்க, ஐயா தான் சொல்றாருல. வாங்க சார், வாங்க சார். சார் வாங்க சார், ப்ளீஸ் மாமா. மாமா டேய், நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன், சும்மா வந்து தொந்தரவு பண்ணாத. போ அந்தாண்ட. காலையில் போகும்போது இங்கே தான் இருந்தான், திரும்ப வரும்போது இங்கே தான் இருக்கான். ஏண்டா அவன் அப்போ இருந்து இங்கே தான் நிற்கிறானா? ஆமாங்கய்யா, நானும் சொன்னேன், ஆனால் போக மறுக்கிறாருயா. ஐயா, அவர் உங்களை மாமான்னு கூப்பிடுறாரு. அவர் உங்க மாப்பிள்ளையாயா? டேய், தேவையில்லாமல் பேசாத, எல்லாத்தையும் எடுத்து வைடா. மாமா டேய், நீ எதுக்கா இங்க வந்து நின்று டிராமா பண்ணிட்டு இருக்க? இப்படி நீ மணிக்கணக்கா இங்க வந்து நின்னா நீ நல்லவன் நான் நம்பணுமா? மாமா நான் உங்களை அடிச்சது தப்பு தான். ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம அப்படி செஞ்சுட்டேன்.
அதுக்காக நான் இப்பவும் ரொம்ப வருத்தப்படுறேன் மாமா. நீங்க வேணா என்ன திரும்ப அடிச்சுக்கோங்க, நான் வாங்கிக்கிறேன் மாமா. ஆனா ப்ளீஸ் மாமா, இந்த பிரச்சனையை வளர விடாதீங்க. இப்படி டைவர்ஸ் கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை மாமா. டைவர்ஸ் ஒன்றும் நாங்க கேட்கல. நீ தொட்டு தாலி கட்டின உன் பொண்டாட்டி ஈஸ்வரி தான் கேட்கறான். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். பாரா, உன் கூட சேர்ந்து வாழவே கூடாதுன்ற அளவுக்கு அவன் மனசை நீ காயப்படுத்தியிருக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து செஞ்சது தப்புதான்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? அப்ப ஈஸ்வரி நானும் பிரியறது தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு சொல்றீங்களா மாமா? இதுக்கா மாமா ஈஸ்வரியை கட்டிக்கொண்டு என் வீடு தேடி வந்து சம்மந்தம் பேசுனீங்க? தப்புதாயா? தப்புதான். அப்ப எங்களுக்கு தெரியாதே நீ உன் முதலாளியோட பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்கன்னு. அந்த ராஜசேகர் என்னை கூப்பிட்டு சரவண உங்க பொண்ணுக்கு ரொம்ப சரியா இருப்பான்னு சொன்னப்போ எனக்கு புரியல. அந்த ஆளு அவன் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண போறான்னு. பாருப்பா, இது வரைக்கும் நீ என் பொண்ணுக்கு செஞ்ச எல்லா கொடுமையும் போதும். அவளை விட்டு தயவு செஞ்சு. இதுக்கு மேல உன்னை மன்னிக்கிறது ஈஸ்வரி கையில தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டான். பாரு, ரொம்ப நேரமா சோறு தண்ணியே இல்லாம நிக்கிறியன்னு தான் நான் மனசு இறங்கி போய் வந்தேன். இதுக்கு மேல நீங்க எவ்வளவு நேரம் நின்னாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தயவு செஞ்சு கிளம்பு. ப்ளீஸ் மாமா. மாமா